Welcome to Geomath. I'm Jyoti Lakshmi, Maths tutor. Students, last class la நம்ம functionsனா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல ஃபங்க்ஷனோட ரெப்ரசன்டேஷன், அதாவது எப்படி ஃபங்க்ஷனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலான்றதையும் தென் டெஸ்டிங் ஃபார் ஃபங்க்ஷன், இது ரெண்டையும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் கெட் இன் டு த கிளாஸ். Now let us see the various representation of functions. The first one is a set of ordered pairs. The second one is a table form, and the third one is an arrow diagram, and the fourth one is a graphical form. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது தான். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்ன்றது நம்ம ரிலேஷன்ஸ்லேயே பார்த்தோம். ரிலேஷன்ஸில் நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபார்மேட்டில் எழுதுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ், அதாவது ஒரு செட் பிரேஸ்க்குள்ளே ஆர்டர்ட் பேர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். எல்லாமே உங்களுக்கு ஃபெமிலியர் தான். ஏரோ டயக்ராமும் நம்ம பார்த்தோம் ரிலேஷன்ஸ்லேயே. டேபிள் இஸ் நத்திங் பட் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூவை போட்டிங்கன்னா உங்களுக்கு டேபிள் கிடைக்கும். தென் கிராஃபிக்கல் ஃபார்ம். ஸோ அந்த ஈக்குவேஷனோட கிராஃபை வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிராஃபிக்கல் ஃபார்ம் கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுட்டு நம்ம இதை எப்படி இந்த 4 மெத்தட்ஸில் எப்படி ஒரு செட்டை தட் இஸ் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், த டொமைன் எடுத்துக்கோங்க. ஏ இஸ் த டொமைன். 1 2 3 4. ஓகே. And B is nothing but 2 4 6 8. இப்போ ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் நான் எடுத்துக்கிறேன். தட் இஸ் நத்திங் பட் y ஈக்குவல் டு 2x. இதுதான் ஃபங்க்ஷன் நமக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதுறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? தட் இஸ் x இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா y வேல்யூ கிடைக்கும். y ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1. அப்போ ஆர்டர்ட் பேர் என்ன வரும்? 1, 2. ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேர் இது. நெக்ஸ்ட்டு x இஸ் ஈக்குவல் டு 2 கொடுங்க. y இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 4. ஸோ 2, 4 இஸ் த நெக்ஸ்ட் ஆர்டர்ட் பேர். நெக்ஸ்ட் x இஸ் ஈக்குவல் டு 3 கொடுங்க. தென் y ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 which is equal to 6. ஸோ 3, 6 is the next ordered pair. நெக்ஸ்ட் டொமைனில் என்ன இருக்குது? இங்கே 4 இருக்குது. ஸோ x is equal to 4. ஸோ y equal to 2 into 4 which is equal to 8. ஸோ the next ordered pair is 4, 8. நமக்கு இப்போது டொமைனில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம 4க்கும் என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? இமேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் தான் இமேஜ் நமக்கு. ஓகே. ஸோ இப்போது ரேஞ்சில் என்னென்ன இருக்குது நமக்கு? 2 4 6 8. இப்போ ரேஞ்ச் என்னதை நீங்கள் எழுதிக்கலாமா? ரேஞ்சு கேட்கலைங்க, பட் ஜஸ்ட் உங்களுக்கு தெரியறதுக்காக எழுதுறேன். ரேஞ்ச் வந்து 2, 4, 6, 8. ஸோ இதெல்லாம் ரேஞ்ச். இப்போது ஆக்சுவலி இங்கே ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவல் செட்ஸாகவே இருக்குது. அண்ட் நவ் லிசன், எப்படி ஆர்டர்ட் பேர் எழுதணும்னு பாருங்கள். ஃபங்க்ஷன்றதுனால எஃப் போட்டுக்கோங்க. ஸ்மால் எஃப் யூஸ் பண்ணணும். செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து செட் பிரேஸ்க்குள்ளே எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்ட் பேர் இஸ் 1, 2. Second one is 2, 4. Third one is 3, 6. Fourth one is 4, 8. அவ்வளோதான். எல்லா ஆர்டர்ட் பேரையும் லிஸ்ட் அவுட் பண்ணி செட் பிரேஸ் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதுதான் ரெப்ரசன்டிங் இன் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். நெக்ஸ்ட் டேபிள் ஃபார்ம். அதுவும் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ எழுதிடுங்க. இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ் வேல்யூவில் வரும். 1 2 3 4. ஸோ ரேஞ்ச் எல்லாம் எடுத்து ஒய் வேல்யூவில் எழுதுங்க. 2 4 6 8. ஸோ இதுதான் டேபிள் ஃபார்ம். சிம்பிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம ஏரோ டயக்ராம் போடணும். ஏரோ டயக்ராமும் நம்ம ஆல்ரெடி ரிலேஷன்ஸில் படித்தோம். ஏ பி செட் எழுதிக்கோங்க. ஏக்கு கீழே என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4. தென் பிக்கு கீழே என்னென்ன இருக்குது? 2 4 6 8. ஸோ இது கோடமைன் ஃபுல்லாக வந்துடும். ரேஞ்ச் மட்டும் எழுதாதீங்க. சப்போஸ் இங்கே எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருந்தால் கூட அது இங்கே ஏரோ டயக்ராமில் நீங்கள் காமிக்கணும். ஓகே, சப்போஸ் அங்கே 9ம் இருக்குது, இல்லை 10ம் இருக்குது,
இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 10 இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே எழுதும்போது 10 சேர்த்து தான் எழுதணும். தட் இஸ் 4, 6, 8, 10 எல்லாமே சேர்த்து வரும். ஆனால் ரேஞ்ச் என்ன வரும்? 2, 4, 6, 8 அதுக்கு மட்டும்தான் ஏரோஸ் போடணும். இப்போ இதை பார்த்துக்கோங்க. 1க்கு என்னது 2 பேர், 2ஓட பேர் என்னது 4, 3ஓட பேர் 6, 4ஓட பேர் 8. ஸோ இதுதான் ஏரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸில் இருக்க, தட் இஸ் ஏல டொமைனில் இருக்க ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கும் ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால தான் இது ஃபங்க்ஷன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு ப்ரீ இமேஜ் கிடையாது, பட் அது வந்து இருந்தாலும் அது ஃபங்க்ஷன் தான். ஏன்னா நமக்கு இங்கே தான் டொமைனை தான் மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். எக்ஸ் வேல்யூ எல்லாத்துக்கும் என்ன இருக்கணும்? யூனிக் ஒய் வேல்யூ. யூனிக்னா ஒன்லி ஒன் ஒய் வேல்யூ இருக்கணும். அது கரெக்டாக இருக்குது நமக்கு இங்கே. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் ஏரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன். இப்போ கிராஃபில் நத்திங் பட் ஆஸ் யூஷுவல், அதுவும் நமக்கு தெரியும், லோயர் கிளாஸ்லேருந்து படிக்கிறோம் கிராஃப் எப்படி நம்ம இது பண்ணணும்னு. தட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்னால் டொமைன் வரணும். எக்ஸ் ஆக்சிஸில் ஏல என்னென்ன இருக்குது? 1, 2, 3, 4. ஸோ 1, 2, 3, 4. நெக்ஸ்ட்டு இதில் வந்து கோடமைன் போட்டுக்கோங்க. கோடமைன் வந்து இங்கே 2, 2வாக இருக்கிறதுனால நான் அப்படியே 1 யூனிட்க்கு, தட் இஸ் 1 சென்டிமீட்டருக்கு 2 யூனிட்ஸ்னு எடுத்துக்கிறேன். இப்படி தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் 1 சென்டிமீட்டருக்கு 1 யூனிட் கூட எடுக்கலாம். பட் இங்கே ஸ்பேஸ் இல்லாததுனால நான் கட் ஷார்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கிறேன். ஓகே, 2, 4, 6, 8 and 10. ஸோ இப்போ பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணிக்கோங்க. 1, 2 is the first point. 1, 2. Then 2, 4. Here 2, 4. Then 3, 6. 3, 6. Then 4, 8. 4, 8. ஸோ இதை ஜாயின் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி யூ வில் கெட் அ ஸ்ட்ரெயிட் லைன், ப்ராப்பர் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். கரெக்டாக ஈவனாக எடுத்து போட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். இங்கே டோன்ட் திங்க் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே உங்களுக்கு கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கணும்லாம் கிடையாது. யூ மே கெட் எனி கர்வ் பேஸ்ட் ஆன் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் லீனியராக இருந்தால் ஸ்ட்ரெயிட் லைன், குவாட்ராட்டிக்காக இருந்தால் பேரபோலா, அந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இங்கே வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் லைன் வரையலாம், இல்லை நோ நீட் டு ட்ரா த லைன், வெறும் இதோடைய பாயிண்ட்ஸோடையே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வேரியஸ் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் functions. Next we are going to see about testing a function. Testing a function na enaduna just ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா அது ஃபங்க்ஷனா இல்லையா, இல்லை அது வெறும் ரிலேஷன் தானா அப்படின்றத நம்ம கிராஃபிக்கலாக எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். தட் இஸ் நம்ம வந்து ஈச் எக்ஸ் வேல்யூ கொடுத்து அதனுடைய கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ இருக்கா, கோடமைனில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இது சிம்பிள் மெத்தட் ஆஃப் டெஸ்டிங் அ ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ரிலேஷன் ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா மெயின் திங் ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கும், டொமைனில் இருக்க ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கும் யூனிக் ஒய் வேல்யூ இருக்கணும். தட் இஸ் ஒன்லி ஒன் ஒய் வேல்யூ இருக்கணும். இப்போது நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணி இது வந்து ஒரு ரிலேஷனோட கிராஃபிக்கல், தட் இஸ் ஒரு ரிலேஷன் இருக்குது, அதனுடைய கிராஃபிக்கல் வியூ இதுதான் உங்களுக்கு சர்க்கிள். சர்க்கிளை வந்து நம்ம ஈக்குவேஷனாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆக்சுவலி அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், ஒரு ரிலேஷனை நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பண்ணலாம். வெர்டிக்கல் லைன்னா உங்களுக்கு தெரியும், the line which is parallel to y axis is vertical line. இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்க கர்வ், இது ஒரு கர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதுக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துல லைன், ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சாலும் சரி, எந்த இடத்துல வரைஞ்சாலும் அந்த இன்பிட்வீன் ஏரியாக்குள்ளே எங்கே வரைஞ்சாலும் அந்த லைன் பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிக்கல் லைன் 2 பாயிண்ட்ஸில் அந்த கர்வை மீட் பண்ணும். இந்த கர்வ் வந்து ஒரு சர்க்கிள் இல்லையா, 2 பாயிண்ட்ஸில் மீட் பண்ணும். பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். அந்த மாதிரி 2 பாயிண்ட்ஸ் ஆர் 2 ஆர் மோர் பாயிண்ட்ஸில் மீட் பண்ணிச்சுன்னா வெர்டிக்கல் லைன், இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். இந்த ரிலேஷன் என்னவா இருக்காது, ஃபங்க்ஷனாக இருக்காது, நாட் எ ஃபங்க்ஷன். ஏன் தெரியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து, இந்த சர்க்கிளோட சென்டர் வந்து உங்களுக்கு ஆரிஜின் அப்படின்னும் போது இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்க்கு 2 பக்கமும் எப்படி இருக்கும், சிமெட்ரிக்கலாக இருக்கும். அது மாதிரி அக்கார்டிங் டு எக்ஸ் ஆக்சிஸ் ஆல்சோ இந்த சைடும் அது எப்படி இருக்கும், சிமெட்ரிக்கலாக இருக்கும். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட், சப்போஸ் இதனுடைய ரேடியஸ் 3 யூனிட்ஸ் அப்படின்னா
இங்கே இருக்க பாயிண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 0,3 இருக்கும். இங்கே இருக்க பாயிண்ட் எப்படி இருக்குன்னா 0,-3 இருக்கணும். ஏன்னா ரேடியஸ்ன்னும் போது அது ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். இங்கேயும் 3 யூனிட்ஸ், இங்கேயும் 3 யூனிட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸோட வேல்யூ, இது ஒய்யோட வேல்யூ. எக்ஸ் இங்கே 0, இங்கேயும் எக்ஸ் 0. ஆனால் எக்ஸுக்கு இங்கே ஒய் வேல்யூ என்னது 3. எங்கே என்ன வரும்? -3 வரும். இந்த இடத்துல -3ன்னு வரும், இந்த இடத்துல 3ன்னு வரும். அப்போது 0ன்ற ஒரு எலிமெண்ட்டுக்கு டொமைனில் இருக்க 0ன்ற ஒரு எக்ஸ் வேல்யூக்கு 2 டிஃப்ரெண்ட் ஒய் வேல்யூஸ் இருக்குது. 3 ஒன்று இருக்குது, -3 ஒன்று இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனில்? கண்டிப்பாக ஃபங்க்ஷனாக இருந்தால் எக்ஸுக்கு ஒரே ஒரு ஒய் வேல்யூ தான் இருக்கணும்னு பார்த்தோம். பட் இங்கே 2 ஒய் வேல்யூ இருக்கிறதுனால தான் இந்த வெர்டிக்கல் லைன் வரையும் போது அது உங்களுக்கு 2 பாயிண்ட்ஸில் மீட் பண்ணும். ஓகே, அதனால் இது ஃபங்க்ஷன் இல்லை, நாட் எ ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் இதை எப்படி வரையணும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரையணும். இங்கேருந்து இதுக்குள்ளே இந்த ஏரியா கர்வ் இருக்க ஏரியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் வரைஞ்சி பார்க்கலாம். அந்த வெர்டிக்கல் லைன் ஒரு லைன் வரைஞ்சாலே போதும். வெர்டிக்கல் லைன் அது 2 பாயிண்ட்ஸில் மீட் பண்ணிச்சுன்னா அது நாட் எ ஃபங்க்ஷன். 2 ஆர் மோர் பாயிண்ட்ஸில் மீட் பண்ணாலும் அது நாட் எ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா அது சிங்கிள் பாயிண்ட்டில் மீட் பண்ணும். இப்போ பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது. இந்த கர்வ் மேலே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணால் அந்த வெர்டிக்கல் லைனை வரையலாம். இப்படி வரையலாம், இல்லை இந்த பக்கம் இப்படி வரையலாம், இங்கே உள்ளே வரையலாம். நீங்கள் எப்படி வரைஞ்சாலும் அந்த வெர்டிக்கல் லைன் பார்த்தீங்கன்னா கர்வில் சிங்கிள் பாயிண்டில் தான் டச் பண்ணுது. பாருங்கள், இந்த கர்வை அது எங்கே டச் பண்ணுது? இந்த லைனும் இந்த கர்வும் சிங்கிள் பாயிண்டில் தான் டச் பண்ணுது. அந்த மாதிரி நீங்கள் இந்த இன்பிட்வீனில் எந்த இடத்துல வரைஞ்சாலும், இதுலேருந்து இதுக்குள்ளே எந்த இடத்துல நீங்கள் வெர்டிக்கல் லைன் வரைஞ்சாலும் அது அந்த கர்வோட சிங்கிள் பாயிண்டில் தான் மீட் பண்ணும். அந்த மாதிரி மீட் பண்ணிச்சுன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இது எல்லாமே ரிலேஷன் தான், பட் இது ஒன்லி ரிலேஷன், பட் திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் உங்களுக்கு. ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். ஒரு ஃபங்க்ஷனை கிராஃபை வச்சு எப்படி நம்ம, தட் இஸ் ஒரு ரிலேஷனை கிராஃபை வச்சு எப்படி அது ஃபங்க்ஷனாக இல்லையான்றதை டிசைட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டை தான் யூஸ் பண்ணணும். ஸோ எல்லா ரிலேஷனையும் நீங்கள் எதுக்கு மாற்றலாம்? கிராஃபிக்கல் டைப்புக்கு மாற்றலாம். மாற்றிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது ஃபங்க்ஷனாக இல்லை வெறும் ரிலேஷன் தானான்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம டெஸ்டிங் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்தர் கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் கிளாஸஸ் எடுப்பேன் அதுக்காக. அண்ட் தென் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும். ஓகே, பை பாய், see you.